வணக்கம். என் பேர் எழிலரசி. நான் தென்காசிலேருந்து வந்திருக்கேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, அப்புறமா காலேஜும் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சேன். இப்ப லா காலேஜ் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு விஷன் அப்பவே லைட்டா கம்மியா தான் இருந்துச்சு. அப்போ டாக்டர்ட்ட போய் செக் பண்ணப்போ, எனக்கு கண்ணாடி போட்டு பெக்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து பெக்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் தான் என்னோட எய்மு. ஆனா எனக்கு விஷன் கம்மியானதுனால என்னால அந்த சயின்ஸ் குரூப் அந்த பிராக்டிக்கல் இதெல்லாம் செய்ய முடியாதனால காமர்ஸ் குரூப்ல தான் எடுத்து நான் படிச்சேன். காமர்ஸ் குரூப்ல எடுத்து படிச்சு 12th மார்க் எடுக்கப்போ அந்த ஹெச்எம் மேமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 12th முடிச்சுட்டு வந்தோடனே காலேஜ் சேர்றதுக்கு. ஏன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரே ஒரு பிரதர் தான். அம்மா கூலி வேலைக்கு தான் போவாங்க. அம்மாவுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும், அவளுக்கு ஒரு படிப்பு கொடுத்தா ஃபியூச்சர்ல நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அம்மா எல்லாரும் சொன்னாங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, நீ படிக்க வேண்டாம், பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கிராமத்துல எல்லாம் ரொம்ப சொன்னாங்க. எங்க ஊர்ல எங்க மாமாவுக்கே கல்யாணம் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணாங்க. ஆனாலும் எங்க அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா என் பிள்ளை படிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா டெய்லி காட்டு வேலைக்கு போய் அந்த கருதறுத்து அந்த நெல்ல சேர்த்து வச்சு அதை எனக்கு சேர்த்து படிக்கிறதுக்கான எல்லாமே புக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து 12th நான் முடிச்சேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் சேரனா ரொம்ப அதிகமா காசு வேணுமே, எங்க போய் சேரணும் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்பதான் எங்களுக்கு ஒருத்தவங்க கைட் பண்ணாங்க, இந்த மாதிரி பாப்பாவை காலேஜ்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல போய் அங்க போய் சேர்ந்தா யூஜி. நான் திருநெல்வேலியில தான் படித்தேன். அங்க காலேஜ்ல சேரும்போது அங்க உள்ள பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, நான் எனக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா அவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்பதான் நமக்குன்னு இந்த மாதிரி ஒரு கோட்டா இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பதான் நான் இந்த விஷுவல் இம்பேர்டுக்கான அந்த மாற்றுத்திறனாளி அந்த நேஷனல் ஐடி கார்டே வாங்கினேன். அவங்க சொன்ன பிறதான். அது பிறகு வாங்கிட்டு நான் போராடினேன். அப்பவே அவங்க சொன்னாங்க, நீ பெசான லா படிக்கலாம், லா தான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க. அது நீங்க ஏன் மேம் சொல்றீங்க, எனக்கான ரைட்ஸை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டு நீ ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல இரு, நான் உனக்கு இங்கிலீஷ் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க தரவே இல்லை, அப்படியே இது பண்ணிட்டாங்க. நான் போய் சண்டை போட்டேன். மேம் எனக்கு நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னம்மா இப்ப இதாயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம ஹிஸ்டரியில இருந்துட்டே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ ஹிஸ்டரி முடிச்சேன். முடிச்சுட்டு அப்புறமா சரி அவங்க சொன்ன மாதிரியே நம்ம லா காலேஜ் படிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லா படிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அப்ப லா படிக்க முடியல. அதுக்கடுத்து இங்க சென்னை பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல தான் எம்ஏ படித்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சீட்டு வாங்கும்போது எங்க அம்மா கிராமத்துல இருந்து வந்தனால என்னை சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிக்கிறதுக்கு காசு இல்லை, நீ படிக்கிற ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க அப்பாவும் இல்லாதனால இப்படி என்ன பண்ணனே தெரியாம இருக்கும்போது அப்பயும் சரி, ஆனா என்னோட பெர்சன்டேஜ்னால எனக்கு மார்க் அந்த சீக்கிரமாவே சீட்டு கிடைச்சிச்சு. அங்க எம்ஏ படித்தேன். எம்ஏ முடிச்ச உடனே எனக்கு எப்படியாவது நம்ம லா படிக்கணும், லா கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய விதத்துல அடிபட்டு இருக்கிறோம். கண்டிப்பா மத்தவங்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரணமா நம்மள மாதிரி எவ்வளோ மக்கள் கிராமத்துல அங்கங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் லா காலேஜ் போட்டேன். லா காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல அங்கேயும் நானே போய் கவுன்சிலிங்க்கு எல்லாமே போய் கவர்மெண்ட் காலேஜ்ல போனேன். எனக்கு பெர்சன்டேஜ்ல எனக்கு மார்க்கு பெர்சன்டேஜ் அதிகமா இருந்ததுனால எனக்கு சீக்கிரமா காலேஜ் கிடைச்சது. இப்ப லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லாவும் முடிஞ்சிருச்சு, இந்த இயரோட முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சா நம்ம பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். நம்ம பிரைவேட்ல படிச்சா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாதான் அவங்க ஒரு பெரிய நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் திங்க் பண்றோம். இல்ல, என்ன மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் படிச்சு நிறைய சாதிக்கிறாங்க. எங்க மேக்ஸ் மேம் இருக்காங்க, அவங்க எல்லாம் மறக்கவே முடியாது.
அவங்க நல்லாவே எனக்கு பக்கத்துல இருந்து நோட்ல இது பண்ணி மேக்ஸ்ல அதே மாதிரி நான் 10th நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கும்போது யாரும் என்னை வந்து ஸ்கூல்ல வந்து வேற்றுமையாவே நினைக்க மாட்டாங்க. ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப குரூப் ஸ்டடி ஜாயின் பண்ணி தான் நாங்க படிப்போம். அடுத்துக்கடுத்து விளையாட்டு துறையிலேயே பாத்தீங்கன்னா நான் ரன்னிங்லலாம் நல்லா ஃபர்ஸ்டா ஓடுவேன். அது நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. கபடி, கோகோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கேன். சார் விளையாட்டு சாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்ல விளையாட்டுலையும் நல்ல போர்ட்டிவாக இருப்பேன். அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஸ்கூல்ல மறக்க முடியாது. கண்டிப்பா நானும் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு நிலைமைக்கு போய் கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயா தான் போய் இந்த மாதிரி எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால நான் என் சட்ட படிப்பை வந்து கண்டிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது நார்மலா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா என்னால எல்லாம் இந்த காலத்துல வந்து கண்டிப்பா கல்வி இருந்தாதான் இனி வரும் காலத்துல வந்து அவங்களால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். கல்வி கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றியமையாதது. நான் அரசு பள்ளியில படிச்சதுனால ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரி ஆகி மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செஞ்சு சமூகத்துல என்ன மாதிரி இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மை செய்யணும். இதுதான் என்னோட குறிக்கோள். நன்றி.